நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்றது பெருசாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் அவங்க அம்மா தான் இது ஏதோ பேசினாங்க. சந்தனா அமைதியாக தான் இருந்தாங்க. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கண்ணில் சந்தேகம் தெரியல. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிருந்தா யோசனையுடன் கூறினாள். அவள் டாக்டர் என்பதால் மனிதர்களை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், அவங்க அம்மா வேணும்னே தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் சந்தனா புத்திசாலி. ஸோ கண்டிப்பாக அவளாக ஒரு நாள் என்னை தேடி வருவா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பதில் சொன்ன ஹரிஷ் அவன் ஃபோனை எடுத்து ஏக்கத்துடன் பார்த்தான். 1487வது தடவை. பிருந்தா சிரித்துக்கொண்டே சொல்ல, என்ன என்று ஹரிஷ் புரியாமல் அவளை பார்த்தான். இந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கறது இதோட 1487வது தடவைன்னு சொல்கிறேன். பிருந்தா மீண்டும் சொல்ல ஹரிஷின் உதட்டோரத்திலும் லேசாக சிரிப்பு தெரிந்தது. ஆனாலும் அவனுடைய கண்களில் சோகம் அப்படியே தான் இருந்தது. அவனுடைய மனதை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த பிருந்தா, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது ஹரிஷ், உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னை பார்வையாலேயே எரிச்சிருப்பாங்க. அவ்வளோ காதல் உங்கள் மேலே. பிருந்தா காமெடியாக சொல்ல ஹரிஷ் முகத்தில் முதன்முறையாக வெட்கம் தெரிந்தது. அதை நிறைவான மனதுடன் பார்த்த பிருந்தா, அப்புறம் ஹரிஷ், நானே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன். நான் ஒரு கார் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன கார்னு கூட செலக்ட் பண்ணிட்டேன். பட் என்ன பிரச்சனைனா, நான் கார் ஓட்டி பழகி ரொம்ப நாளாச்சு. இப்போ திரும்பவும் ஓட்ட கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொன்னாள். அவ்வளோதானே, கார் ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஓட்ட தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் வேணால் என் காரை ஓட்டி பாருங்க என்ற ஹரிஷ் அவனுடைய காரை பிருந்தாவிடம் கொடுத்து ஓட்ட வைத்தான். பிருந்தாவும் முதலில் ஓரளவிற்கு நன்றாகத்தான் ஓட்டினாள். ஆனால் காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது பின்னால் இருந்த கரண்ட் கம்பத்தில் முட்டியவள் அதை சரி செய்யும் பதட்டத்தில் ரோட்டின் ஓரத்தில் இருந்த மரத்தில் கொண்டு போய் இடித்து நிறுத்தினாள். நல்ல வேளையாக ஏர்பேக் இருந்ததால் இருவரும் அடிபடாமல் தப்பித்தார்கள். ஆனால் காரை காப்பாற்ற முடியவில்லை. அதனால் ஹரிஷ் காரை ஒர்க் ஷாப்பில் விட்டிருக்க அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. அவனிடம் இப்போது வேறு சில கார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ ஸ்கூட்டரை எடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தான். இன்றைக்கு பிருந்தா புதிய கார் எடுப்பதற்காக ஹரிஷிடம் மீண்டும் ஹெல்ப் கேட்க அதே ஸ்கூட்டரில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவளையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த ஹரிஷ் கடைசியாக இதே போன்று சந்தனாவை ஸ்கூட்டரில் உட்கார வைத்து ஓட்டியதும் அன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாய் பேசி சிரித்ததும் நினைவுக்கு வர தலையை குலுக்கிக் கொண்டான். அவளே என்னை சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போயிட்டா, அப்புறம் நான் மட்டும் ஏன் 24 ஹவர்ஸும் அவளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல அவளை பற்றின நினைப்பை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்காக மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏற்கனவே கம்பெனியில் ஏதோ பிரச்சனைன்னு நிக்கிதா கால் பண்ணாங்க. முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு போவோம் என்று தனக்குள் முடிவெடுத்தான் ஹரிஷ். ஹரிஷ், அங்கிள் ஆண்டி நல்லா இருக்காங்கல்ல? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாலையும் வந்து பார்க்க முடியல. சடனாக பிருந்தா கேட்க, நல்லா இருக்காங்க என்று மட்டும் சொன்னான் ஹரிஷ். அதற்குள் தியானா மீடியா வர, பிருந்தா, எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு 1/2 hour எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? அதை முடிச்சுட்டு போயிடலாம். அவன் கேட்க பிருந்தாவும் தலையாட்டினாள். ஹரிஷ் பார்க்கிங் ஏரியாவில் அவனுடைய ஸ்கூட்டரை நிறுத்த பிருந்தா இறங்கி நின்றாள். அப்போது அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் தெரிந்த ரித்திகாவின் முகத்தை பார்த்த பிருந்தா, வாவ், ரித்திகா இப்போ தியான மீடியாவில் தானே இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை கவனித்த ஹரிஷ், உங்களுக்கு ரித்திகாவோட ஆட்டோகிராஃப் வேணுமா பிருந்தா என்று கேட்டான். அதை கேட்டு முகம் மலர்ந்த பிருந்தா ஆமாம் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் தலையாட்டினாள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் க்ரீச் என்ற ஒரு சத்தம் கேட்க இருவரும் ஒரு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். அங்கு வந்த ஒரு கார் ஸ்கூட்டரின் பின்பக்கத்தில் லேசாக மோதி சடன் பிரேக் போட்டு நின்றது. ஏன் இந்த பார்க்கிங் வந்தாவே யாரோ ஒருத்தர் வந்து என் ஸ்கூட்டர் மேலேயே மோதுறாங்க? சலிப்புடன் நினைத்த ஹரிஷ் அந்த காரை முறைத்தான். அதற்குள் காரில் இருந்து இறங்கிய ஒரு கோட் சூட் போட்ட இளைஞன், ஹேய், உனக்கு அறிவில்லை? கார் பார்க்கிங்கில் வந்து ஸ்கூட்டர் நிப்பாட்டிட்டு இருக்க? இப்போ பார், என் காரில் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு என்று எடுத்த எடுப்பில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசினான். ஹலோ, என்ன விட்டா ஓவராக பேசிட்டே போகிறீங்க? பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருந்த ஸ்கூட்டர் மேலே காரை கொண்டு வந்து விட்டது நீங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் தான் சாரி கேட்கணும், பிருந்தா கோபமாக சொன்னாள். பிருந்தாவின் அழகை பார்த்ததும் அந்த இளைஞன் வாயடைத்து போனான். ஹாய் மேடம் என்றவன் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல்,
அது என்ன வழிந்தான். அப்போது, வினோத் என்னாச்சு, கார் டேமேஜ் ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் அந்த காரில் இருந்து இறங்கினாள். அந்த பெண்ணை பார்த்ததும் திகைத்து போன ஹரிஷ், பல்லவி மேம் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவனுடைய காலேஜ் ப்ரொஃபசர் பல்லவியை அங்கு அவன் எதிர்பார்க்கவில்லை. ஹாய் ஹரிஷ், எப்படி இருக்க, நீங்க தான் வேலை பார்க்குறியா என்று அவளும் பதிலுக்கு கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வதென்று ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ், நான் சும்மா இங்கே ஒரு வேலையாக வந்தேன் மேம் என்றான். அதை கேட்ட பல்லவி, ஆமாம் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறதா அஜய் என்கிட்ட சொன்னான். அதை என்னால் நம்பவே முடியல. காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் நீ, என்ன மற்றவங்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக பழக மாட்டேன் அவ்வளோதான். ஆனால் அதுக்காக இப்படி நீ வீணாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹரிஷ், ஒரு ப்ரொஃபஸராக அவங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன சொன்னேன், படித்து முடித்ததுக்கப்புறம் சொந்த காலில் நிற்கணும், எதுவும் தானாக மடியில் வந்து விழுகும்னு எதிர்பார்க்கக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னனா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே உன் காதில் ஏறவே இல்லைன்னு தோணுது என்று வருத்தத்துடன் கூறினாள். அப்போது ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அதை கை நீட்டி தடுத்தவள், இதோ நம்ம ரித்திகா உன்னோட கிளாஸ்மேட் தானே, இப்போ தியான மீடியாவில் பாப்புலர் ஸ்டாராக இருக்கா, அஜய் கூட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே மீடியா லைனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னான். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று அவள் நிறுத்தாமல் ஹரிஷை திட்டிக்கொண்டே போனாள். நான் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற வேலையில் இருக்கேன் என்று மனதிற்குள் சிரித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அப்படின்னா நீ பல்லவி மேடமோட ஸ்டூடெண்ட்டா? திடீரென்று அந்த கார்காரன் ஹரிஷிடம் கேட்டான். ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்ட, சரி நான் அவங்களுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன், இந்த காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு ஒரு 20,000 மட்டும் தந்தா போதும் என்று பெருந்தன்மையாக கூறினான். அவனை வினோதமாக பார்த்த ஹரிஷ், நான் எதுக்காக உன் காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு பணம் தரணும் என்று அலட்சியமாக கேட்டான். அதானே, ஹலோ மிஸ்டர், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா என்ற பிருந்தாவின் குரலில் எரிச்சல் தெரிந்தது. அதற்குள் மீண்டும் ஹரிஷை பார்த்த பல்லவி, ஹரிஷ், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும், அப்படி இல்லாட்டி இப்படிதான் உன்ன மாதிரி எந்த ஒரு கோலும் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ வேண்டியிருக்கும். பல்லவி மறுபடியும் தன்னுடைய லெக்சரை ஆரம்பிக்க, மேடம் நானும் காலேஜ் படிக்கலை, இப்போ எதுக்கு நீங்கள் இன்னும் எனக்கு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று சின்ன சிரிப்புடன் கேட்டான் ஹரிஷ். பேச்சை மாத்தாத ஹரிஷ், ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் நான் அவங்க மேலே அக்கறையாக தான் இருப்பேன். அதனால தான் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்லவி கடுமையான குரலில் கூற. அவள் சொல்வதை கேட்டு ஹரிஷால் தலையை மட்டும்தான் ஆட்ட முடிந்தது. அப்புறம் நாம் செய்கிற தப்புக்கு நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும். வினோதோட கார் டேமேஜ் ஆயிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கான வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு எஸ்கேப் ஆகக்கூடாது. பல்லவி ஹரிஷுக்கு அட்வைஸை தொடர அந்த வினோத் வேகமாக கை தட்டினான். இப்போ சொன்னீங்களே, இது கரெக்டான பாயிண்ட். என்னோட கார் காஸ்ட்லியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது புது கார், வினோத் சொல்ல. சரி வச்சுக்கோ என்றான் ஹரிஷ். அதை கேட்டு பல்லவி திரும்பவும் அவனை முறைக்க, அட கடவுளே, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல, வந்து வசமாக சிக்கிக்கிட்டேன் மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ் பல்லவியை பார்த்து கடனே என்று சிரித்து வைத்தான். அநேகமாக உனக்கு கார் வச்சிருக்கவங்கள பார்த்தா பொறாமன்னு நினைக்கிறேன் என்று அந்த வினோத் சொல்ல, இது வேறையா, சரி மேலே சொல்லு என்றான் ஹரிஷ். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானும் பார்க்குறேன், ஸ்டார்டிங்கில் இருந்து நக்கலாகவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சாரி கேள்றா. டென்ஷனான வினோத் கண்ட்ரோலை இழந்து கத்தினான். வேற எப்படி பேச சொல்கிற? பார்க்கிங்னு ஒன்று இருந்தால் அதில் எந்த வண்டியை வேணாலும் நிறுத்தலாம், கார் தான் நிறுத்தணும், 2 வீலர் நிறுத்தக்கூடாதுன்னு இங்கே எங்கேயாவது ரூல்ஸ் எழுதி போட்டிருக்கா என்ன? அப்புறம் நான் இதுக்கு சாரி கேட்கணும்? நானா ஒழுங்காக கார் ஓட்ட தெரியாமல் இன்னொருத்தர் வண்டியில் போயிடுச்சேன்? ஹரிஷ் நிதானமாக கேட்க அந்த வினோதின் முகம் கருத்தது. 2 பெண்களுக்கு முன்னால் ஹரிஷ் அவனை கேள்வி கேட்டதை அவமானமாக நினைத்தான் அவன். நீ வேணும்னே பிரச்சனை பண்ற என்ற வினோதை பார்த்து கிண்டலாக சிரித்த ஹரிஷ், யார் நானா என்று கேட்டான். உன்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு தடவை கேட்குறேன், இப்போ காசு கொடுக்க முடியுமா முடியாதா? அந்த வினோத் மிரட்டும் துணியில் கேட்டான். நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் அதே தான். ஹரிஷ் கொஞ்சம் கூட முகம் மாறாமல் அமைதியாக சொல்ல, உன்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் என்ற வினோத் சண்டைக்கு தயாராவது போல் சட்டையின் கைப்பகுதியை மடக்கி விட்டான். வினோத், அவசரப்படாத, நாம் இப்போ தியான மீடியாவில் இருக்கோம், நீ இங்கே சண்டை போட்டேன்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று அவனை சமாதானப்படுத்திய பல்லவி ஹரிஷிடம் திரும்பி, ஹரிஷ் சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்போ வினோத் கிட்ட சாரி கேட்டுட்டு சமாதானம் ஆகிற வழியை பாரு என்றாள். மேடம், நீங்கள் என்னோட ப்ரொஃபஸராக இருக்கலாம், கண்டிப்பாக நான் உங்களை மதிக்கிறேன், ஆனால்
அதுக்குன்னு நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஹரிஷ் முடிந்தவரை பொறுமையாக சொல்ல அதை கேட்டு பல்லவியின் முகம் சுருங்கியது. ஹரிஷ், இது சரிப்பட்டு வராது, நான் போலீஸ் கால் பண்ணுறேன். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பிருந்தா முடிவாக சொல்ல வினோதின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. என்ன மிரட்டுறீங்களா? வினோத் லேசான படபடப்புடன் கேட்க இந்த முறை ஹரிஷ் சத்தமாக சிரித்து விட்டான். அது எப்படி? இவ்வளோ நேரம் நீ எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பிளேட்டை அப்படியே மாற்றி போடுற என்ற ஹரிஷை கொலை வெறியோடு முறைத்தான் வினோத். அப்போது திடீரென்று, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க அவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஹரிஷின் பிஏ நிக்கிதா நிற்க அவளுக்கு பக்கத்திலேயே ரித்திகாவும் இருந்தாள். ஹாய் மேடம், நீங்கள் இந்த கம்பெனி சிஇஓவோட பர்சனல் அசிஸ்டண்ட் நிக்கிதா தானே? என் பேர் பல்லவி, நான் ரித்திகாவோட ப்ரொஃபஸர். ஒரு சின்ன பிஸ்னஸ் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று கூறிய பல்லவி அதே உற்சாகத்துடன் ரித்திகாவையும் பார்த்து சிரித்தாள். அவளை பார்த்ததும் வேகமாக முன்னால் வந்த வினோத், ஹலோ மேடம், நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு. இதோ இவன் காரை பார்க் பண்ணுற இடத்துல அவனோட ஓட்ட ஸ்கூட்டரை நிறுத்திட்டு எங்ககிட்ட வீணாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் என்று ஹரிஷின் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்க அவனை பார்த்த நித்திகாவின் கண்களில் கோபம் தெரிந்தது. பிரச்சனை பண்ணுறது அவரு இல்லை, நீங்கள் தான். கடுப்பான குரலில் நிக்கிதா சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல என்று குழப்பத்துடன் கேட்டான் வினோத். உங்களுக்கு படிக்க தெரியும்ல, கொஞ்சம் மேலே அண்ணாந்து அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நிக்கிதா பார்க்கிங்கின் மேல் பகுதியை சுட்டி காண்பித்தாள். அதில் எழுதியிருந்ததை படித்த வினோதும் பல்லவியும் கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பார்த்தீங்களா, அங்கே என்ன எழுதியிருக்கு? நிக்கிதா கேட்கவும், இது இந்த கம்பெனி சிஇஓக்கான பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு என்று மெதுவாக கூறினாள் பல்லவி. அதை கேட்ட நிக்கிதா ஆமாம் என்று தலையசைத்து, அப்போ யார் மேலே தப்புன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என்று கேட்டாள். அப்போதும் கோபம் தீராத வினோத் ஹரிஷை சுட்டிக்காட்டி, அப்படி பார்த்தா இவன் மட்டும் அதில் நிறுத்தலாமா? அதுவும் கார் கூட இல்லை, ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். நாங்கள் செஞ்சது தப்புனா அப்போ இவன் செஞ்சதும் தப்பு தானே என்று கோபமாக கேட்டான். ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. எங்கே வந்து யாரை இன்சல்ட் பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அது அவருக்கான பிளேஸ். அதில் அவர் காரை நிறுத்தலாம், ஸ்கூட்டரை நிறுத்தலாம், அவ்வளோ ஏன் ஒரு மாட்டை கூட கட்டி வைக்கலாம். அதை கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நிக்கிதா அழுத்தம் திருத்தமாக கூற பல்லவியும் வினோதும் ஒரு நிமிடம் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் விழித்தனர். இன்னொரு பக்கம் ஹரிஷ் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தான். வினோத் அவனை திரும்பி பார்க்க ஹரிஷ் தன்னுடைய ஒற்றை புருவத்தை கிண்டலாக தூக்கி காண்பித்தான். அப்போதுதான் நிக்கிதா சொன்னது முழுதாக மண்டைக்கு உரைக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா இவன் தான் அந்த, ஐயோ இல்லை சாரி, இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு வினோத் முடிக்க முடியாமல் இழுத்தான். பல்லவி மற்றும் வினோதுக்கு மட்டுமல்ல, பிருந்தாவுக்குமே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மற்றவர்களைப் போல அவள் அவனை குறைவாக எடை போடவில்லை என்றாலும் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போது வினோத்தை பார்த்த நிக்கிதா, நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் சிஇஓக்காக அலாட் பண்ண பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணதோட அவரோட ஸ்கூட்டரையே இடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அப்படி பார்த்தா உண்மையாகவே டேமேஜுக்கு பணம் தர வேண்டியது நீங்கள் தான், அவர் இல்லை என்று இறுக்கமான குரலில் சொன்னாள். அதை கேட்டு தலை குனிந்து நின்ற வினோத், இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ இந்த மாதிரி ஒரு இத்துப்போன ஸ்கூட்டரில் வருமானு நான் எனக்கு கனவாக கண்டேன் என்று முணுமுணுத்தான். ஹரிஷ் சார், நீங்களே சொல்லுங்கள், இவங்களை என்ன பண்ணலாம்? பேசாமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? நிக்கிதா கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்த ஹரிஷ், சின்ன டேமேஜ் தான் நிக்கிதா, அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பெருந்தன்மையாக கூறினான். ஓகே சார் என்ற நிக்கிதா, என்ன மிஸ்டர், கேட்டிங்கல்ல, எங்கள் சார் வேண்டாம்னு சொன்னதுனால மட்டும்தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விடுறோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே நிற்கிறத நாங்கள் விரும்பலை. நீங்கள் எந்த வேலைக்காக வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்காது, ஸோ நீங்கள் கிளம்பலாம் என்று வினோதிடம் கை காட்டினாள். அப்போது பிருந்தாவை பார்த்த ஹரிஷ், நாம போலாம் பிருந்தா, வாங்க உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காமிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். ஹரிஷ் அங்கிருந்து கிளம்ப போவதை பார்த்த பல்லவி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அந்த அஜய் சொன்னதை நம்பி தேவையில்லாமல் ஹரிஷை தப்பாக நினச்சிட்டோமே. உண்மையிலேயே ஹரிஷ் என்ன பண்ணுறான்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டோம். இப்போ என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி தான் ஆகணும்.
அப்போ தான் நாம் வந்து பிஸ்னஸ் வேலையை பற்றி பேச முடியும் நினைத்தவள், ஹரிஷ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு என்றாள். சொல்லுங்கள் மேம், இன்னும் எனக்கு ஏதாவது லெசன் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கா? ஹரிஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான். அதெல்லாம் இல்லைப்பா, என்னை மன்னிச்சுக்கோ, தப்பு மொத்தமும் என்னோட தான். நான் தான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. பல்லவி தயக்கத்துடன் சொல்ல, புரிந்து கொண்டது போல தலையசைத்த ஹரிஷ், அதை நான் பார்த்துக்கிறேன் மேம் என்றான். அதன் பிறகு தன் பிஏவிடம் திரும்பிய அவன், நிக்கிதா பரவாயில்ல விடுங்க, இவங்க என்னோட ப்ரொஃபஸர் தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அவனை நன்றியுடன் பார்த்த பல்லவி, ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்றாள். தான் இவ்வளவு பேசிய பிறகும் ஹரிஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஹரிஷ், இதை நான் உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறேன், நிஜமாவே நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை கூப்பிடலாம் என்று கூறியவன் பிருந்தாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்பது போல தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் ஹரிஷ் சென்றதே வினோதிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. பிருந்தாவை அழைத்து கொண்டு அவனுடைய ரூமிற்கு சென்ற ஹரிஷ் அவளை அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த பிருந்தா, ஹரிஷ் நீங்க தான் தியானா மீடியாவோட சிஇஓன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டாள். எனக்கு பொதுவாக தற்பெருமை பேசுகிற பழக்கம் இல்லை, அதோட நான் என்ன பண்ணுறேன்னு இது வரைக்கும் நீங்களும் என்கிட்ட கேட்டதே இல்லையே பிருந்தா. ஹரிஷ் அவனுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டே விளையாட்டாக சொன்னான். இந்த கொஞ்ச நாட்களாகவே 7-8 விளம்பர கம்பெனிகள் தியானா மீடியாவுடனான கான்ட்ராக்டை கேன்சல் செய்து விட்டன. அதை பற்றித்தான் நிக்கிதா அவனிடம் கவலையாக கூறியிருந்தாள். அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டு இருந்தான் ஹரிஷ். இதை பார்த்தா யதார்த்தமாக நடக்கிற ஒன்று மாதிரி தெரியலையே, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று ஹரிஷ் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய ஃபோன் அடித்தது. டிஸ்பிளேவில் ராகவின் பெயர் வர ஹரிஷ் யோசனையுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். ஹரிஷ், சந்தனா கிட்ட நாம கொடுத்த ஏஜே கம்பெனி ஷேர்ஸை அவங்களோட பாட்டி அனுராதா கிட்டே திருப்பி கொடுக்க சொல்லிட்டியா என்று எடுத்தவுடன் ராகவ் அவசரமாக கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் என்னாச்சு? நீ ஏதாவது வித்தியாசமாக கேள்விப்பட்டியா? முகத்தை சுளித்த ஹரிஷ் அவனிடமே பதில் கேள்வி கேட்டான். நான் சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன், அப்போதான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மொத்தமும் திரும்ப அனுராதா மேடம் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ராகவ் லேசான பதட்டத்துடன் சொல்ல ஹரிஷுக்கு சந்தனாவின் மேல் கோபமாக வந்தது. ராகவ், இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் கண்களை மூடி சேரில் சாய்ந்தான். என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் சந்தனா கூட இல்லாத டைமை யூஸ் பண்ணி அவகிட்ட இருந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க போல. நான் இவகிட்ட எவ்வளோ படித்து சொன்னேன், அப்புறமே என் எழுதி கொடுத்தா. என் சந்தனா அவ்வளோ முட்டாளா என்ன? என்னால் நம்பவே முடியல. அதை பற்றி நினைக்கும் போதே ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவன் நிக்கிதாவை அழைத்தான். நிக்கிதா, ஏஜே ஃபேமிலியில் இந்த கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று ஆர்டர் போட்டான். ஹரிஷ் ஏஜே குடும்பத்தை மொத்தமாக கைவிட்டு விட்டான். ஆனால் சந்தனாவை அப்படி விட முடியாது. திலகா வந்து குட்டையை குழப்பும் வரை அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. அதுவும் இந்த சில மாதங்களாக சந்தனாவுடன் நெருக்கமாக இருந்த இனிமையான நினைவுகளை நினைத்து பார்த்தவனுக்கு வேலையில் மனம் செல்லவே இல்லை. அவன் சொன்னதை கேட்ட நிக்கிதா ஓகே சார் என்று தலையாட்டினாள். அதன் பிறகும் அவள் அங்கிருந்து போகாமல் தயங்கி நிற்க ஹரிஷ் ஒரு குவெஸ்டின் மார்க்குடன் அவளை பார்த்தான். உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நிக்கிதா தயக்கத்துடன் இழுக்க, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நிக்கிதா என்று அந்த பேச்சை கத்தரித்த ஹரிஷ் மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை உற்று பார்க்க ஆரம்பித்தான். இல்லை சார், இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ஏலம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம கம்பெனியையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க என்று பணிவாக கூறினாள். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கம்பெனியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், முதல்ல அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் என்றவன் பேச்சு முடிந்தது என்பது போல நிக்கிதாவை பார்த்து கையசைத்தான். அவனுக்கு பொதுவாக இந்த ஏலத்தில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை. அது வெளி மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத பொருட்களை செயற்கையாக ஹைப் ஏற்றி விற்பது என்று நினைப்பான். இப்போது இருக்கும் மனநிலையில் அது போன்ற தேவையற்ற வேலைகளில் ஈடுபட அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. சார், இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நடத்துகிற குமரன் ஃபேமிலி நம்ம கம்பெனியோட நிறைய டீலிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய முக்கியமான பொருட்கள் இந்த ஏலத்தில் வரப்போகிறதாகவும் கேள்விப்பட்டேன்.
நிக்கிதா எதிர்பார்ப்புடன் அவனிடம் கூறினாள். ஹரிஷுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் என்று அவளுக்கு தெரியும். நிக்கிதா எந்த விஷயத்தையும் இந்த அளவுக்கு வற்புறுத்தி கூறியதில்லை என்பதால் ஹரிஷ் கொஞ்சம் யோசித்தான். அப்படி என்ன முக்கியமான பொருள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே அவன் கேட்க, மற்ற பொருட்களை பற்றி எனக்கு சரியாக தெரியல சார். ஆனால் ட்ரீம் லவர் நெக்லஸ் வர்றதா கேள்விப்பட்டேன். கண்களில் கனவு மின்ன நிக்கிதா பதில் சொன்னாள். அவள் ஏன் அந்த ஏலத்தில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, நம்ம கம்பெனி சார்பா நாம் போகலாம். ஹரிஷ் சொல்ல நிக்கிதா சந்தோஷமாக தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றாள். அப்போதுதான் ஹரிஷுக்கு பிருந்தாவின் ஞாபகம் வர திரும்பி அவளை பார்த்தான். 2 கைகளையும் கன்னங்களுக்கு முட்டு கொடுத்து அங்கு நடப்பதை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சாரி பிருந்தா, நான் இன்னைக்கு உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை யாரையாவது விட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். நாம் இன்னொரு நாள் போகலாம் என்றான். அதை கேட்டு பிருந்தாவிற்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு கம்பெனி வேலைகளை பார்த்தவன் 6 மணி ஆனதும் நிக்கிதாவையும் அழைத்து கொண்டு அந்த ஏலத்திற்கு சென்றான். அங்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு நபரும் வந்திருக்க ஹரிஷின் சந்தோஷ முகத்தில் புன்னகை தோன்றியது. உனக்கு இந்த மாதிரி ஏலத்திலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. ஹரிஷ் அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த ஜீவாவின் தோளில் தட்டி உற்சாகமாக சொன்னான். பக்கத்தில் திவ்யாவும் இருக்க அவளிடமும் வணக்கம் சொன்னான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கெல்லாம் வர சுத்தமாக விருப்பம் இல்லடா. ஆனால் திவ்யாவுக்கு வீட்டில் போர் அடித்ததால் இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னான். எதுக்கு வம்பு? மாட்டேன்னு சொன்ன அடுத்து நம்மளை அடிப்பாளோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கிண்டலாக சொன்ன ஜீவா, அது சரி, நீ என்னைக்கு தனியாக வந்திருக்க? சந்தனா எங்க என்று கேட்டான். அதற்கு, அவள் வரல ஜீவா, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் பதில் சொன்ன ஹரிஷ் நிக்கிதாவிடம் திரும்பி, நிக்கிதா நீங்கள் போய் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா தாராளமாக கம்பெனி அமௌண்ட்லேயே வாங்கிக்கோங்க. நீங்கள் எனக்காக நிறைய செய்கிறீங்க. உங்களுக்காக நான் கொடுக்குற சின்ன பரிசு இது என்று சிரித்த முகமாக கூறினான். சரி சார் என்று கூறிய நிக்கிதா ஆர்வமான பார்வையுடன் அங்கிருந்து செல்ல, ஹரிஷ், நீ சந்தனாவை கூட்டிகிட்டு வராமல் வேற ஒரு அழகான பொண்ணோட வந்திருக்க. இதை நான் சந்தனா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பாரு. ஹரிஷின் வயிற்றில் குத்திய ஜீவா விளையாட்டாக கூறினான். அப்போது ஏலக்கூடத்தின் வாசலில் பரபரப்பு தெரிய எல்லோருடைய பார்வையும் அங்கு போனது. அக்ஷராதான் அங்கு வந்து கொண்டிருந்தாள். என்னது இவளா? 4-5 நாளாக அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இவ அனுப்பின எந்த மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணலையே. இப்போ வந்து கேட்டால் என்ன சொல்கிறது நினைத்தவன் அவளை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையுடன் பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்கு முன்பே நேராக அவனிடம் வந்த அக்ஷரா, ஹரிஷ், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லலை என்று கேட்டாள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் அக்ஷரா. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன் என்றவன் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அக்ஷராவின் தந்தை உமாநாத் பார்வையாலேயே தன்னை எரிப்பதை கவனித்தான். அங்கிள், யாரது? அக்ஷரா அவனை பார்த்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா? அப்போதுதான் உள்ளே வந்த ஒரு இளைஞன் உமாநாத்தின் அருகில் சென்று குழப்பத்துடன் கேட்டான். அவனோட பேரு ஹரிஷ். உமாநாத் எரிச்சலுடன் பதில் கூறினார். அக்ஷரா அந்த ட்ரிப்பிற்கு சென்று விட்டு வந்ததிலிருந்தே சோகமான முகத்துடன் இருக்க அவருக்கும் கவலையாக இருந்தது. விசாரித்த போது ஹரிஷுக்கு அடிப்பட்ட கவலையில்தான் அவள் அப்படி இருக்கிறாள் என்பது தெரிய வர அவருக்கு கோபமாக வந்தது. அந்த ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனா இது? அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இளைஞன் அலட்சியத்துடன் கூறினான். அவனுடைய பெயர் கோகுல். அக்ஷராவிற்காக உமாநாத் பார்த்திருந்த மாப்பிள்ளை. அவன் ஏஜே ஃபேமிலியில் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்றது உண்மைதான். ஆனால் அவன் அவ்வளோ யூஸ்லெஸ் எல்லாம் இல்லை கோகுல். ஆழ்ந்த குரலில் சொன்ன உமாநாத், நீ அக்ஷராவை கல்யாணம் பண்ணணும்னா முதல் இவனை டீல் பண்ண வேண்டியிருக்கும் என்றார். அவர் சொன்னதை புரிந்து கொண்ட கோகுல் நேராக அக்ஷராவின் பக்கத்தில் சென்று அவளுடைய தோளில் கை போட்டான். திடுக்கிட்டு திரும்பிய அவள், கோகுல், நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டாள். வேகமாக அவனுடைய கையில் இருந்து விலகி நின்றவள் ஹரிஷ் ஏதாவது தவறாக நினைத்து விடுவானோ என்று தவிப்புடன் அவனை பார்த்தாள். ஆனால் பெரிதாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்றிருந்த ஹரிஷ் அந்த கோகுலை பார்த்து மெதுவாக சிரித்தான். ஏன் அக்ஷரா போயும் இவனோட நின்றுகிட்டு இருக்க? இவனை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்று அந்த கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷின் முகம் இறுகியது. அக்ஷரா, என்னை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் சார் யாருன்னு எனக்கு தெரியலையே என்ற கேள்வியுடன் அக்ஷராவை பார்த்தான் ஹரிஷ். என்னோட பேர் கோகுல். KM ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனியோட ஒரே வாரிசு. அக்ஷராவை முந்திக்கொண்டு பெருமையாக சொன்னான் கோகுல். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ்,
ஓ, ஃபார்மசிட்டிக்கல்ஸ் கம்பெனியா? அதான் நீங்கள் வரும்போது தலைவலியும் சேர்ந்தே வருது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்த கோகுல், ஏய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்று சத்தமாக கத்தினான். இப்போ தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீயே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னியே தம்பி, அப்புறத்துக்கு மறுபடியும் தெரியுமான்னு கேட்குற என்று அலட்சியமாக தலையை குலுக்கினான் ஹரிஷ். என்ன நக்கலா என்று கோகுல் ஹரிஷை கோபமாக முறைக்க, என்ன ஹரிஷ், திடீர்னு ஏதோ நாய் குலைக்கிற சத்தமெல்லாம் கேட்குது? ஹரிஷின் பக்கத்தில் இருந்த ஜீவா முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கேட்க சட்டென்று ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது. இப்போது ஜீவாவின் பக்கம் திரும்பிய கோகுல், நீ யாரு புதுசா, இவனோட அலக்கையா? ஆமாம், நீ எந்த வீட்டு மருமகன் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்டான். ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் பிஸ்னஸ் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவில்லை. நான் எந்த வீட்டு மருமகனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் பிஸ்னஸ் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவில்லை. நான் எந்த வீட்டு மருமகனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன், உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு வச்சிருக்கியா? ஜீவா கோபத்தில் சுருங்கிய முகத்துடன் கேட்டான். ஜீவா, வீணா கோபப்படாத, இவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தில்ல. ஹரிஷ் ஜீவாவை அமைதிப்படுத்த முயற்சிக்க அந்த கோகுல் அப்போதும் அடங்காமல், உன்னை பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தெரிகிற, எப்படி இவன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க என்று ஹரிஷை பற்றி நன்கு தெரிந்தவன் போல பேசினான். இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. அனாவசியமாக என்னோட ஹரிஷை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத. ஜீவா கோபத்தை கண்ட்ரோல் செய்தபடி கூற, அப்படி தாண்டா பேசுவேன். இவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா, இல்லை ஏதாவது ஒரு நாட்டுக்கு ராஜாவா? இவனே ஒரு வீணா போனவன், இவன் கூட இருக்கிற நீ மட்டும் எப்படி இருப்ப? கோகுல் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போக ஜீவா எட்டி அவனுடைய சட்டையை பிடித்தான். என் மேலே மட்டும் கை வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் லைஃப்பில் நீ ஜெயில கம்பி தான் எண்ணணும். அந்த கோகுல் மிரட்ட, அதையும் தான் பார்த்துருவோமே. அலட்சியமாக சொன்ன ஜீவா கோகுலின் வயிற்றில் குத்தி கீழே தள்ளினான். இதை எதிர்பார்க்காத கோகுல், டேய் என்னடா பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று அலறினான். இன்னொரு தடவை நீ அந்த விரலை நீட்டி பேசு, நான் அதை உடச்சி விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று ஜீவா ஆவேசமாக சொல்ல, அப்போது அவனுக்கு பக்கத்தில் வந்த திவ்யா, ஜீவா கொஞ்சம் அமைதியாரு, ஹரிஷ் சொல்றது சரிதான், இவன் பேச்சே ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு, இவன் கூடலாம் போய் சரிக்கு சமமாக சண்டை போட்டுட்டு இருக்க என்று அவனை சமாதானப்படுத்தினான். அவளுக்கு ஜீவாவை பற்றி நன்றாக தெரியும். அவனுக்கு கோபம் வந்தால் யார் என்னவென்றெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால் வந்த இடத்தில் பிரச்சனை வேண்டாம் என்று அவள் நினைத்தாள். ஜீவாவின் கண்களில் தெரிந்த ஆவேசத்தை பார்த்த கோகுல் பயந்து பின்வாங்கினான். அவன் விட்ட ஒரு குத்தே அவனுடைய அடி வயிற்றை கலக்கி எடுத்தது. அதனால் மெதுவாக கீழே இருந்து எழுந்தவன் அமைதியாக ஒதுங்கி நின்று கொண்டான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா கோகுலை கண்டுகொள்ளாமல் ஹரிஷை பார்த்து, ஹரிஷ், நாம் உள்ள போலாம் என்று சொன்னாள். சரி போலாம் என்று அவளுக்கு பதில் சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் தோளில் கை போட்டபடி, விடு நண்பா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இவனை மாதிரி எத்தனை பேத்த நான் பார்த்துட்டேன் தெரியுமா, நீ வா போலாம் என்று அவனை இழுத்து கொண்டு முன்னால் செல்ல அக்ஷராவும் திவ்யாவும் சிரித்தபடி அவர்களுக்கு பின்னால் சென்றார்கள். ஹரிஷும் ஜீவாவும் அவ்வளவு நெருக்கமாக வருவதை நிறைய கண்கள் பொறாமையுடன் பார்த்தன. ஹரிஷ், நீ மட்டும் விட்டிருந்தா நான் அவனோட 2 பல்லையாவது உடச்சி விட்டுருப்பேன். அவனுக்கு என்ன திமிரு இருந்தால் ஏன் முன்னாடியே உன்னை பற்றி இப்படி பேசுவான்? எனக்கு இன்னும் ஆத்திரமே அடங்கலை. ஜீவா கூறியதை கேட்ட ஹரிஷ் பெருமையோடு அவனை பார்த்தான். உண்மையிலேயே நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா என்று மனதார நினைத்து கொண்டான். அப்போது, நம்ம தியானா மீடியாவுக்காக ஃப்ரண்ட் ரோவில் சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சார் என்று நிகிதாவிடமிருந்து மெசேஜ் வர ஹரிஷுக்கு அங்கே சென்று உட்கார விருப்பமில்லை. அவன் ஜீவாவுடன் சேர்ந்து அந்த பெரிய ஹாலின் ஒரு பகுதியில் சாதாரணமாக அமர்ந்தான். ஹரிஷ், அவங்க ஏலம் விடுறதுக்காக வச்சிருந்த லிஸ்ட்டை நீ பாத்தியா கேட்ட ஜீவாவின் கண்கள் பளிச்சிட்டது. இல்லையே ஜீவா, ஏன், அதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா என்ற ஹரிஷ் ஆர்வத்துடன் அவனை பார்த்தான். அதில் உனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஜீவா சஸ்பென்ஸோடு கூற ஹரிஷின் ஆர்வம் அதிகரித்தது. ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஹெர்பல் மெடிசனையும் ஏலத்தில் விட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாதான். ஜீவா உற்சாகமாக கூறினான். அப்படியா, உண்மையாகவே இது இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கே. ஆமாம், நீ அதை ஏலம் எடுக்கலான்னு ஆசைப்படுறியா என்று ஹரிஷ் கேட்க, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல, முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். ஜீவா யோசனையோடு பதில் சொன்னான். அப்போது அங்கு வந்த அக்ஷரா, ஹரிஷ்,
இங்கே யாராவது உட்கார போகிறாங்களா என்று கேட்டாள். இல்லை அக்ஷரா, நீங்கள் உட்காருங்க. ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல அக்ஷராவும் சந்தோஷமாக அமர்ந்தாள். அப்போது அவளை பார்த்த திவ்யா, ஏன் அக்ஷரா, உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக முன்னாடி வரிசையில் சீட்டு ஒதுக்கியிருப்பாங்களே என்று ஒரு மாதிரி கிண்டலான குரலில் சொல்ல, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத அக்ஷரா, ஆமாம், ஆனால் எனக்கு அங்கே உட்காரவே பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்குது, அதான் இங்கே வந்துட்டேன் என்று கூறினாள். ஏன் திவ்யா, முக்கியமான ஆள் இங்கே இருக்கும்போது முன்னாடி வரிசையில் உட்கார கஷ்டமாக தானே இருக்கும், இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க? ஜீவா அவனுடைய பங்குக்கு கேலி செய்ய, அப்போதுதான் அக்ஷராவிற்கு விஷயமே புரிந்தது. அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவக்க ஹரிஷ் ஜீவாவையும் திவ்யாவையும் முறைத்தான். ஏன் உங்களுக்கு இந்த வேலை? நான் ஒன்றுமே செய்யாதப்பவே என் பொண்டாட்டி என் மேலே கோவமாக இருக்கா, இதில் நீங்கள் வேற புதுசாக எதையாவது கிளப்பி விட்டு என் குடும்ப வாழ்க்கையில் கும்மி அடிச்சிடாதீங்க தெய்வங்களே. ஹரிஷ் கையெடுத்து கும்பிட அவர்கள் இருவரும் சத்தமாக சிரித்தனர். அதை பார்த்த அக்ஷரா ஏதோ கேட்க வர அதற்குள் கோகுல் வேகமாக அவளுடைய பக்கத்தில் வந்தான். அக்ஷரா, நீ ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? முன்னாடி தான் நல்ல வெளிச்சமாக இருக்கு என்று அவளை கூப்பிட முகத்தை சுருக்கிய அக்ஷரா, எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே உட்காருவேன், அது என்னோட இஷ்டம், அதை பற்றி உனக்கு என்ன என்று அவனுடைய முகத்தில் அடித்தது போல கூறினாள். அவளிடம் கேட்டதே தப்பு என்பதை உணர்ந்த கோகுல் வாயை மூடிக்கொண்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். அடுத்து ஏலம் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். எடுத்த உடனேயே ட்ரீம் லவர் நெக்லஸை அவர்கள் ஏலத்தில் விட உணர்ச்சி வசப்பட்ட அக்ஷரா அவளுடைய சீட்டில் இருந்து எழுந்து நின்றாள். சொல்லப்போனால் அவளுடைய அப்பா இந்த நெக்லஸ் ஏலத்திற்கு வரப்போகிறது என்று சொன்னதால்தான் அவள் இந்த ஏலத்திற்கே வந்தாள். இந்த நெக்லஸை பற்றி தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதோட ஆரம்ப விலை 5 crores என்று அவர்கள் தொடங்க அங்கு வந்திருந்த பாதி பேர் ஏமாற்றமடைந்தார்கள். அதன் தொடக்க விலையே அவர்களின் பட்ஜெட்டுக்கு மீறியதாக இருந்தது. இந்த விலையை கேட்டதும் அக்ஷரா அமைதியாக தன்னுடைய சேரில் உட்கார்ந்து விட்டாள். 5.25 கோடி சத்தமாக சொன்ன கோகுல், நான் உனக்கு அந்த நெக்லஸை வாங்கித்தரேன் அக்ஷரா என்று அவளை பார்த்து சிரித்தான். அக்ஷரா அவனுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே மற்ற ஒவ்வொருவராக கேட்டு 2 நிமிடத்தில் அந்த ஏலத்தின் விலை 8 கோடியில் வந்து நின்றது. கோகுல் அதிர்ச்சியுடன் மற்றவர்களை பார்த்தான். இவனுங்களாம் நிஜமாவே முட்டாளுங்களா? யூஸ் பண்ண நெக்லஸை போய் 5 கோடிக்கு வாங்குறானுங்க. அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெண் எழுந்து 10 கோடி என்றாள். அந்த இடமே சட்டென்று அமைதியானது. அதை கேட்டு கோகுலுக்கு கோபமாக வந்தது. அவனுடைய குடும்பம் பணக்கார குடும்பம்தான், ஆனால் இந்த நெக்லஸிற்கு இவ்வளவு பணத்தை செலவழிப்பது வீண் என்று அவன் நினைத்தான். அக்ஷரா கிட்ட வேற பெருமையாக வாங்கித்தரேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? முதல்லையே அவள் என்னை மதிக்க மாட்டா, இப்போ நான் வாங்கி தரலன்னா என்னை ஒரு முட்டாளு நினச்சிருவா, என்ன பண்ணுறது? கோகுலுக்கு ஒரே கவலையாக இருந்தது. அவன் மீண்டும் அதன் விலையை ஏற்றி கேட்கப் போக, வேண்டாம் கோகுல், இதோட நிறுத்திக்கலாம், அந்த நெக்லஸ்க்காக இவ்வளோ காசு செலவழிக்க வேண்டாம் அக்ஷரா சொல்ல கோகுல் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். அக்ஷராவிற்கு அந்த நெக்லஸ் பிடித்திருந்தாலும் அதை கோகுல் வாங்கி தருவதை அவள் விரும்பவில்லை. அதனால்தான் டீசெண்டாக வேண்டாம் என்று கூறினாள். சரி அக்ஷரா, நீயே சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் அதை வாங்க போகிறேன், நமக்கு வேண்டாது. கோகுல் சீரியஸாக சொல்லவும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹரிஷுக்கு சட்டென்று சிரிப்பு வந்து விட்டது. ஏன்டா என்னை பார்த்து சிரிக்கிற? உன்னால் மட்டும் அந்த நெக்லஸை வாங்கிட முடியுமா? சும்மா சீன் போடத்தானே இந்த ஏலத்துக்கே வந்த என்று கத்திய கோகுல் ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஜீவா தலையை சாய்த்து பார்க்கவும் அமைதியாக உட்கார்ந்து விட்டான். இன்னொரு முறை அவனிடம் அடி வாங்க கோகுலுக்கு தெம்பில்லை. இப்போது அக்ஷரா அவனை முறைத்தாள். கோகுல், நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு இங்கே உட்கார விருப்பம் இல்லைனா தாராளமாக கிளம்பு, அதை விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டை அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று அவள் கடுமையாக கூற, இல்லை அக்ஷரா, நான் எதுவும் சொல்லலை, சும்மா தான் கேட்டேன் என்று அவசரமாக மறுத்தான் கோகுல். அந்த நெக்லஸ் விலை 12 கோடியை தாண்டி சென்று கொண்டிருந்தது. அப்போது தன்னுடைய போனை எடுத்த ஹரிஷ் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த நிக்கிதாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். அந்த நெக்லஸ் 12 கோடிக்கு கிட்டத்தட்ட முடிவான போது வேகமாக கையை உயர்த்திய நிக்கிதா 15 crores என்றாள். என்ன கொடுமை இது? இந்த நெக்லஸை போய் 15 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்களா? தியானா மீடியாவுக்கு இன்னும் பணத்தோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். முணுமுணுத்த கோகுலுக்கு அந்த விலையை நம்பவே முடியவில்லை. கோகுல் மட்டுமல்லாமல் அங்கிருந்த எல்லோருமே ஆச்சரியத்துடன் பார்க்க நிக்கிதா அதை ஏலம் எடுத்திருந்தாள். அக்ஷராவிற்கு மனது கஷ்டமாக இருந்தது. இனி அவள் நினைத்தாலும் அந்த நெக்லஸை வாங்க முடியுமா என்று தெரியவில்லை.
அவள் அப்பாவிடம் பணம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது. அப்படி கேட்டு அவர் கோகுலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது கண்டிஷன் போட்டுவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தாள். அவள் அந்த நெக்லஸை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்த போது ஏலம் விடுபவர்கள் அவர்களின் டேபிளின் மீது ஒரு பெரிய பெட்டியை வைத்தனர். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை வச்சிருக்கோம். ஏலம் விடும் நபர் உற்சாகமாக கூறினார். அதை கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு பரபரப்பு தெரிந்தது. மற்ற பொருட்களை ஏலத்தில் விட்டபோது அமைதியாக இருந்த ஜீவா கூட இந்த விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். கொஞ்ச வருஷங்களாகவே ஜீவா உடற்பயிற்சி, தற்காப்பு கலைகள் என்று நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு வந்தான். அது அவனுடைய மனநிலைக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் பிஸ்னஸில் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேறொன்று தேவைப்பட்டது. அதற்கு இந்த ஹெர்பல் மெடிசின் ஹெல்ப் செய்யலாம் என்று நினைத்தான். அதே நேரத்தில், அப்படின்னா இந்த ஹெர்பல் மெடிசின் விஷயத்தில் நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்கும் போல என்று ஹரீஷ் யோசித்தான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. இந்த ஹெர்பல் மாத்திரைக்கான ஃபார்முலா 80 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அப்போ தான் இந்த மாத்திரையையும் உருவாக்கியிருக்காங்க. நாங்கள் ஒரு லேபில் தான் இதை கண்டுபிடிச்சோம். அங்கே ஒரு காற்று போகாத கண்ணாடி பெட்டிக்குள்ளே இதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அது எங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு இதை நாங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஹெர்பல் மருந்தை முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற அந்த ஆள் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த அதிர்ஷ்டசாலி நிச்சயமாக உங்களில் ஒருத்தர் தான். இதோட விலை 5 லட்சத்திலிருந்து தொடங்குது என்று அந்த ஏலம் விடுபவர் சத்தமாக கூற அடுத்த நிமிடம் அந்த ஹாலே பரபரப்பானது. 10 lakhs இன்னொருவர் எழுந்து சொல்ல, அவர் சொல்லி முடித்ததும் இன்னொரு பெண் 15 lakhs என்று கையை உயர்த்தினார். கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் ஏலம் கேட்க அந்த ஹெர்பல் மெடிசின் விலை 30 லட்சத்தையும் தாண்டி சென்று கொண்டு இருந்தது. ஓ, அப்படின்னா இந்த ஹெர்பல் மெடிசனை இப்படியும் விற்கலாமா? ஹரிஷுக்குள் யோசனை ஓடியது. நான் பிஸ்னஸ் பண்ணி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஹெர்பல் மெடிசனை விற்றும் என்னால் பெரிய லெவலில் வளர முடியும் போல இருக்கே. ஹரிஷ் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஜீவா ஏலத்தை கேட்பதற்காக எழ ஹரிஷ் அவனை தடுத்தான். என்னாச்சு ஹரிஷ்? குழப்பத்துடன் கேட்ட ஜீவா. சொன்னா கேளு, வேண்டாம், அது எனக்கு சரியா படலை ஹரிஷ் சொல்ல ஜீவா அவனை அதிருப்தியுடன் பார்த்தான். நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியுமான்னு பார்க்க விரும்புகிறேன் ஹரிஷ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜீவா பொறுமையில்லாமல் கூறினான். அதற்குள் அந்த மெடிசனை வேறு யாராவது வாங்கிவிட்டால் என்ன செய்வது என்று அவனுக்கு கவலையாக இருந்தது. நான் சொல்கிறத கேளு ஜீவா, இந்த மருந்து ஒருவேளை உண்மையானதாக கூட இருக்கலாம். ஆனால் அதை என்னதான் பாதுகாப்பாக பாக்ஸில் வச்சுருந்தாலும் இப்போ அதுக்கு எந்த பவரும் இருக்காது. நீ தேவையில்லாமல் உன்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணாத என்று ஹரிஷ் கூற ஜீவா நம்ப முடியாமல் அவனை பார்த்தான். நிஜமாக தான் சொல்கிறியா ஹரிஷ்? கேட்ட ஜீவாவிற்கு இந்த முறை ஹரிஷ் சொல்வதை உறுதியாக நம்பலாமா வேண்டாமா என்று சந்தேகமாக இருந்தது. திவ்யாவை நான் எப்படி காப்பாற்றினேன்னு மறந்துட்டியா ஜீவா? ஹரிஷ் அழுத்தமாக கேட்க அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத ஜீவா அமைதியாக உட்கார்ந்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த கோகுல் ஹரிஷை பார்த்து நக்கலாக சிரித்தார். உன்னால் அதை வாங்க முடியாதுங்கிறதுக்காக மற்றவங்களையும் அதை வாங்க விடாமல் தடுக்கிற பாத்தியா? சரியான பொறாம பிடிச்சவன்டா நீ என்று நக்கலாக சொல்ல அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு இப்பொழுது உண்மையாகவே கோபம் வந்து விட்டது. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்படி டீசன்சியே இல்லாமல் உள்ள வர வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் உன்னை வாங்க வேண்டாம்னு தடுக்கவே இல்லையே, உனக்கு இஷ்டம்னா நீ வாங்கிக்கோ என்று கடுமையான குரலில் கூறினான். அப்போ ஏன் உன் ஃப்ரெண்டை வாங்க வேண்டாம்னு தடுத்த? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அவருக்கு ஏதாவது நல்லது நடந்துடுமோன்னு நினச்சிதானே வேணும்னே அந்த டேப்லெட் சரியில்லை அது இதுன்னு சொல்கிற? கோகுல் திருப்பி திருப்பி அதையே பேச ஹரிஷுக்கு அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது. அதற்குள் சத்தம் கேட்டு அங்கு வந்த செக்யூரிட்டி, சார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் பேசிக்கோங்க, ஏலம் நடக்கிற இடத்துல வீணாக தகராறு பண்ணாதீங்க என்று கூறினார். அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, என்ன பிரச்சனை? அதற்குள் சத்தம் கேட்டு அங்கு வந்த செக்யூரிட்டி, சார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் பேசிக்கோங்க, ஏலம் நடக்கிற இடத்துல வீணாக தகராறு பண்ணாதீங்க என்று கூறினார். அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, என்ன பிரச்சனை என்று கேட்டபடி ஒருவன் வர அங்கிருந்தவர்கள் உடனே பிரிந்து நின்று அவனுக்கு வழிவிட்டார்கள். புதிதாக வந்தவனை பார்த்து வேகமாக எழுந்து நின்ற அக்ஷரா, சாரி குமரன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் என்று சமாளித்தாள். அதற்குள் அந்த குமரனை பார்த்த கோகுல், சார், உங்கள் ஃபேமிலி தானே இந்த ஏலத்தை நடத்துறது, நீங்கள் இப்போ ஏலம் விடுற ஹெர்பல் மருந்துக்கு எந்த பவருமே இல்லையா அப்படின்னு இவன் தான் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏலம் எடுக்க விடாமல் தடுத்தான் என்று போட்டு கொடுத்தான்.
அதை கேட்டு அந்த குமரனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரிஷ் தான் தியானா மீடியாவின் புது CEO என்பது அவனுக்கு தெரியாது. தியானா மீடியா சார்பாக நிகிதா மட்டுமே வந்திருப்பதாக அவன் நினைத்தான். கோகுல் சொன்ன விதத்தை பார்த்து அக்ஷராவின் முகம் பதட்டமாக மாறியது. குமரன் ஃபேமிலி இந்த ஏலத் தொழிலில் பல தலைமுறைகளாக இருப்பவர்கள். நம்பிக்கைக்கு பெயர் போனவர்கள் எப்படி இந்த அவமானத்தை பொறுத்து கொள்வார்கள்? ஹரிஷ் யதார்த்தமாக சொன்னதை கோகுல் வேண்டுமென்றே பெரிதாக்குகிறான் என்பதை உணர்ந்து பற்களை கடித்தவள், குமரன், நீங்க ஏலத்தில் விடுற பொருளை போய் யாராவது குறை சொல்லுவாங்களா? ஹரிஷ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட வேற எதையோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை அறகுறையாக கேட்டுட்டு கோகுல் வளர்றான். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் ப்ளீஸ் என்று அதை சுமூகமாக பேசி முடிக்க முயற்சி செய்தாள். நான் ஒன்று சும்மாலாம் சொல்லலை. இந்த இடியட் தான் அந்த ஹெர்பல் மெடிசனால் எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னான். அதை நான் என் காதால் கேட்டேன். எங்கே அவனை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஹரிஷை கை காட்டி கோகுல் சொல்ல, கோகுல், நீ ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்க. ஹரிஷ் எங்ககிட்ட விளையாட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அக்ஷரா எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நினைத்தாள். ஆனால் குமரனின் முகம் இன்னும் சரியாகவில்லை. இந்த முறை அவனை நம்பி அவனுடைய ஃபேமிலி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது. அதை சரியாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவன் கவனத்துடன் இருக்கும்போது இந்த விவாதம் அவனுடைய ஏலத்தை தொந்தரவு செய்தது. ஹரிஷை யார் என்று அவனுக்கு தெரியாதென்றாலும் அக்ஷராவின் முகத்திற்காக கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியிருந்தது. ஓகே அக்ஷரா மேடம், இவர் விளையாட்டுக்கு பேசினதாகவே இருக்கட்டும். ஆனால் அதை இந்த ஏலத்துக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி பேசினா பெட்டராக இருக்கும். இங்கே இருக்க இஷ்டம் இல்லைனா அவர் தாராளமாக வெளியே போகலாம். குமரன் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு கூறினான். ரியலி சாரி குமரன், இனிமே இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அக்ஷரா அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். அதை கேட்டு தலையாட்டிய குமரன் அங்கிருந்து நகரத் தொடங்கிய போது ஹரிஷ் எழுந்து நின்றான். நான் ஒன்று ஜீவா கிட்ட விளையாட்டுக்கு பேசலை. இந்த ஹெர்பல் மெடிசன் ரொம்ப பழசாயிடுச்சு. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். என்னதான் அது சீல் வச்சு பாதுகாப்பாக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் ஆனதால் அதோட ஒரிஜினாலிட்டி மாறி போயிருக்கும். இப்போ யாராவது அதை சாப்பிட்டா அது அவங்களுக்கு விஷமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹரிஷ் குரலை உயர்த்தி சொல்ல எல்லோருடைய கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. அதை கேட்ட கோகுல், மிஸ்டர் குமரன், அவன் சொன்னதை கேட்டிங்களா? இதைத்தான் நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று குதித்தான். ஹரிஷ், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாரு. அவனுடைய தோளில் கை வைத்த அக்ஷரா டென்ஷனுடன் கூறினாள். இப்போது மறுபடியும் ஹரிஷின் அருகில் வந்த குமரன், உன்னை பார்த்தா இங்கே ஏலம் எடுக்க வந்த மாதிரியே தெரியல. வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா என்று அழுத்தமான குரலில் கேட்டான். நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்கிற ஹெர்பல் மெடிசன் கண்டிப்பாக இப்போ யூஸ்லெஸ் தான். ஹரிஷ் உறுதியாக கூற, நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்ன குமரனின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. இப்போது வேகமாக எழுந்த ஜீவா, குமரன், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் என்னோட ஃப்ரெண்டு. அவனை வெளிப்போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இப்போ சொல்லுங்கள், நிஜமாவே ஹரிஷ் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா என்று கூர்மையான பார்வையுடன் கேட்க, சார் அது என்று இழுத்தான் குமரன். பிரபாகரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனிடம் முகத்தில் அடித்தது போல பேச அவனுக்கு தயக்கமாக இருந்தது. சாரி சார், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். அவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது என்று சொன்னவன் ரிங்கே வராத ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டு அங்கிருந்து அவசரமாக நகர்ந்தான். குமரன் சென்றதும் அவர்கள் மீண்டும் அவர்களுடைய இடத்தில் அமர்ந்தனர். அப்போது கோகுல் அக்ஷராவிடம், இவனுக்கு போய் ஏன் ஹெல்ப் பண்ண என்று கடுப்பாக கேட்க, அவனை திரும்பி முறைத்த அக்ஷரா, நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டியா என்றாள். அப்படியே திரும்பி ஹரிஷை பார்த்தவள், ஹரிஷ், நீங்கள் புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி இடம் பொருள் தெரியாமல் எதையாவது சொல்லி வைக்காதீங்க. குமரன் ஃபேமிலி இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க. அவங்க விற்கிற எதுவும் அவ்வளோ சீக்கிரம் தப்பாக போக வாய்ப்பே இல்லை. ஸோ இனிமேல் யோசிக்காமல் எதுவும் பேசாதீங்க என்று அட்வைஸ் செய்தாள். அவள் சொன்னதற்கு பதில் எதுவும் சொல்லாத ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஏலம் மீண்டும் ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெர்பல் மெடிசனின் விலை உச்சத்தை தொட்டது. 45 லட்சம் வரை யாரோ கேட்டிருக்க, திடீரென்று ஒரு வயதானவர் கையை உயர்த்தி 50 லட்சம் என்று சொல்ல அந்த ஹால் மொத்தமும் அவரை திரும்பி பார்த்தது. ஒரு ஹெர்பல் மெடிசனுக்கு $250 கோடி செலவழிக்க தயாராக இருக்கும் அவரை ஹரிஷ் நம்ப முடியாமல் பார்த்தான். இந்த மெடிசனை இவ்வளோ வேல்யூபிள்னா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க? தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷுக்கு உள்ளுக்குள் புதிய திட்டங்கள் உருவாக தொடங்கியது. 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 50 லட்சம் 3 தரம் என்று அந்த ஏலம் முடிய கடைசியாக அந்த ஹெர்பல் பாக்ஸ் அதை ஏலம் எடுத்த முதியவரின் கைக்கு சென்றது. ஆனால்
அங்கிருந்த பலருக்கும் அவர் யார் என்று தெரியவில்லை. யார் இவர், புதுசாக இருக்காரு, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த மெடிசனை வாங்குறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது பெரிய ஆளாக தான் இருக்கும் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நடுங்கும் கைகளால் அந்த பாக்ஸை திறந்த முதியவர் உள்ளிருந்த ஹெர்பல் டேப்லெட்டை பார்த்து, இதைத்தான் 15 வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் என்று கண்கள் மின்ன கூறினார். அங்கிருந்த எல்லோரும் அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். அப்போது அவர் பக்கத்தில் இருந்த ஒரு இளம் பெண் உற்சாகமாக, வாழ்த்துக்கள் தாத்தா, ஒரு வழியாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு என்றாள். அவளுக்கு ஒரு 25 வயதிற்குள் தான் இருக்கும். அவள் சொன்னதை கேட்டு சந்தோஷமாக தலையசைத்த பெரியவர் ஆர்வமாக அந்த மூலிகை டேப்லெட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அதை பார்த்த ஹரிஷ், இது நல்லதுக்கே இல்லை, விபரீதமாக ஏதோ நடக்கப் போகுதுன்னு தோணுது என்று மனதிற்குள் நினைக்க, நீ என்னமா அதுக்குள்ளே இருக்கிற டேப்லெட்டு வேஸ்ட்டு, விஷம் அப்படின்னு ஏதேதோ சொன்ன, அங்கே பார், அவர் நல்ல குத்துக்கல்லாட்டம் தான் இருக்காரு. கோகுல் வேண்டுமென்றே சத்தமாக கத்தினான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த முதியவரிடமிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அவர் கண்கள் இருள தலை சுற்றி போய் தடாலென தரையில் விழுந்தார். தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? பதட்டமடைந்த அந்த பெண் அவருக்கு அருகில் உட்கார்ந்து அவரை எழுப்ப முயற்சித்தாள். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது. ஒருவேளை அவர் சாப்பிட்ட அந்த ஹெர்பல் டேப்லெட்டோட ரியாக்ஷன் தான் இப்படி இருக்கா? ஒருவர் சொல்ல, இப்போது எல்லோரும் திரும்பி ஹரிஷை பார்த்தனர். ஏனென்றால் இதைத்தான் ஹரிஷ் முதலிலேயே சொல்லியிருந்தான். அக்ஷரா கூட ஹரிஷை அதிசயத்துடன் பார்த்தாள். ஆனால் ஹரிஷ் சொன்னது அப்படியே நடந்ததை பார்த்து கோகுலுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இது ஏதோ கோயின்சிடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அக்ஷரா ஏன் இவனை இப்படி பார்க்குறா? ஏதோ 8வது அதிசயம் மாதிரி நினைக்கும் போதே அவனுக்கு எரிச்சலாக வந்தது. அந்த இடத்தில் பயங்கரமான சலசலப்பு கேட்க வேகமாக அந்த இளம் பெண்ணிடம் சென்ற குமரன், மேடம், உங்கள் தாத்தாவுக்கு ஏற்கனவே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று அவசரமாக கேட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த ஹெர்பல் டேப்லெட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார். அந்த பெண் கோபமாக கூற அங்கிருந்த எல்லோருடைய முதுகுத்தண்டும் சில்லிட்டது. அவர்களும் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டவர்கள்தான். அப்படி நடந்திருந்தால் அந்த முதியவருக்கு பதில் தாங்கள் தான் அந்த இடத்தில் இருந்திருப்போம் என்று யோசித்து பார்க்கவே அவர்களுக்கு திகிலாக இருந்தது. மேடம், உங்கள் ஃபீலிங்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பட் எங்கள் கம்பெனி ஏலம் விட்ட இதுலேயுமே இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட நடந்ததில்லை என்று குமரன் சொல்ல, அப்படின்னா இது என் தாத்தாவோட தப்புன்னு சொல்கிறீங்களா? அது கரெக்டு தான், உங்களை நம்பி அதை வாங்கி சாப்பிட்டார்ல, அப்போ அது அவரோட தப்பாக தான் இருக்கும். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆவேசத்துடன் ஆரம்பித்த அந்த பெண் கடைசியில் அழுது கொண்டே கூறினாள், இதை உடனே ஏற்பாடு பண்ணுற மேடம். பதட்டமாக சொன்ன குமரன் வாசலில் நின்றிருந்த தன் ஆட்களுக்கு கை காண்பிக்க அங்கிருந்து 4-5 பேர் வேகமாக ஓடி வந்தார்கள். இங்கே பாருங்க குமரன், நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி இந்த பிஸ்னஸை பற்றி நினச்சி பார்க்க கூட முடியாது. இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவேன். அந்த பெண்ணின் குரலில் தெரிந்த உறுதி அவள் கன்ஃபார்மாக செய்வாள் என்பதை உணர்த்தியது. மேடம், அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், அப்போ தான் அவர் காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை. சொன்ன குமரனின் முகம் இறுக்கமாக மாறியது. நான் சும்மா உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல என்றவள் தன்னுடைய தோளில் இருந்த ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு ஐடி கார்டை எடுத்து குமரனின் முகத்திற்கு நேராக காட்டினாள். அதை பார்த்த அடுத்த நொடி குமரனின் முகம் பேயறைந்தது போல பயத்தில் விளிரியது. சாரி மேடம், சத்தியமாக எனக்கு இது தெரியாது. அப்புறம் இப்படிலாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க என்று சொல்லும்போதே அவனுக்கு வேர்த்து ஊற்றியது. தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷுக்கு அங்கு ஏதோ வித்தியாசமாக நடப்பது புரிந்தது. அந்த பெண் ஐடி கார்டை எடுத்து காண்பித்தவுடன் குமரனின் பாடி லாங்குவேஜ் மொத்தமாக மாறியதை கவனித்த அவன், ஜீவா, அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று யோசனையோடு கேட்டான். நானும் அதைத்தான் பார்த்துட்ருக்கேன் ஹரிஷ். அங்கே நடக்கிறத கவனிச்சா குமரன் ஃபேமிலி ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நம்மக்கிட்ட எவ்வளோ திமிரா நடந்துக்கிட்டான். இப்போ பாரு, அந்த பொண்ணு முன்னாடி பயந்து போய் பம்மிக்கிட்டு நிற்கிறான். ஜீவாவும் அவனுக்கு தோன்றியதை சொல்ல ஹரிஷின் புருவங்கள் உயர்ந்தது. குமரனை அலட்சியமாக பார்த்த அந்த பெண், நான் சொன்னதோட அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தாவை காப்பாற்ற சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க என்று அதிகாரமாக கூற, ஏதோ ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சு மேடம், இப்போ வந்துடும் பதில் சொன்ன குமரன் பதட்டமாக வாசலுக்கு ஓடினான். ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே இவருக்கு ஏதாவது ஆகிடும், அதனால் சீக்கிரம் ஏதாவது செய்யணும் என்று ஹரிஷ் மீண்டும் ஏதோ சொல்ல போக, ஹரிஷ் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, ஏற்கனவே இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீங்கள் வேற. அக்ஷரா அவனுடைய கையை பிடித்து தடுத்தாள்.
ஜீவா எதுவும் பேசவில்லை. ஆனால் ஹரிஷ் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக அவன் பக்கத்தில் நின்றான். இந்த பையன் என்ன சொல்றான்? அந்த பெரியவரை காப்பாற்ற இவனால ஏதாவது செய்ய முடியும்னு சொல்றானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கிண்டலாக கூற, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவன் பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியுதுல, அதுதான் ஜீவன் பிரபாகரன் கம்பெனிஸோட வாரிசு. தேவையில்லாம நீங்களே வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க என்று கிசுகிசுப்பான குரலில் அதட்ட, முதலில் சொன்னவர் சட்டென்று கையை வைத்து வாயை மூடிக்கொண்டார். ஒரு பெருமூச்சை விட்ட ஹரிஷ், ஜீவா, இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சொன்னவன் வேகமாக அந்த முதியவர் மயங்கி விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி சென்றான். மிஸ்டர் குமரன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பைரியான டேப்லெட்னால தான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு. என்னோட கெஸ்ஸிங் படி அது இப்போ மெடிசன் கிடையாது, பாய்சன். ஆனால் இப்போ தான் அவர் அதை சாப்பிட்டதுனால இன்னும் உடம்பு ஃபுல்லாக கலந்து உள்ளுறுப்புகளை பாதிச்சிருக்காது. அதுக்காக ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அவரை காப்பாற்றுறது கஷ்டம் என்று எக்ஸ்பிளைன் செய்த ஹரிஷ் அந்த பெண்ணை பார்த்து, மேடம், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா நான் உங்கள் தாத்தாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொன்னான். அவன் சொல்லி முடித்ததும் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அந்த இடமே அமைதியில் உறைந்தது. நீ ஒன்றும் சும்மா சொல்லலையே, அவர் காப்பாற்றுறதுக்கு நிஜமாவே உங்ககிட்ட ஒரு வழி இருக்கா? அந்த பெண் நம்ப முடியாமல் கேட்க, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவனே ஒரு வேஸ்ட் பீஸு. சடனாக அந்த பெண்ணை பார்த்து கத்திய கோகுல், ஹரிஷ், உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சீன் போடுறத முதல்ல நிறுத்து என்றான். அவனுடைய பெயரை கேட்டதும் அங்குள்ளவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். ஹரிஷ்னா அந்த ஏஜே ஃபேமிலியோட மருமகன் தானே? இவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கனே, அவனது? ஹரிஷை பற்றி கார்த்திக் பரப்பிய வதந்திகள் காற்றை விட வேகமாக இருந்தது. அதையெல்லாம் கேட்ட அந்த பெண்ணுக்கு சந்தேகமாக இருந்தாலும் ஹரிஷின் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒன்று அவன் மீது நம்பிக்கை வைக்கச் சொன்னது. ஹரிஷின் வார்த்தைகள் மீது ஜீவாவுக்கு தோன்றிய அதே உணர்வு இப்போது அந்த பெண்ணுக்கும் எழுந்தது. சரி, நீங்கள் ட்ரை பண்ண நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, என் தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்தா அப்புறம் இங்கே இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்தாள். ஷோர் என்று மட்டும் பதில் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய ஷர்ட்டின் உள் பாக்கெட்டில் இருந்து ஒரு குட்டி பாட்டிலை வெளியில் எடுத்தான். அதற்குள் கொஞ்சமாக மூலிகை பொடி தெரிய அதை திறந்தவன், யார்கிட்டயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க என்று கூட்டத்தை பார்த்து கேட்டான். ஹரிஷ் திவ்யாவின் உயிரை காப்பாற்ற தயாரித்த மாற்று மருந்தில் மீதி இருந்ததை பத்திரமாக எடுத்து வைத்திருந்தான். எப்போதாவது அது தேவைப்படும் என்று நினைத்தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அதற்கான அவசியம் வரும் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. அந்த முதியவர் மோசமான நிலையில் இருந்தார். அரை மயக்கத்தில் இருந்த அவருடைய வாயில் மூலிகை பொடியை போட்டு மெதுவாக தண்ணீரை ஊற்றினான். ஹரிஷ், என்ன பண்ற, எனக்கு பயமா இருக்கு என்று பதட்டத்துடன் கூப்பிட்ட அக்ஷரா குனிந்து அந்த முதியவருடைய தலையை உயர்த்தி பிடித்தாள். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அக்ஷரா, கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒன்றை ஹரிஷ் கண்டிப்பாக செய்ய மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், அவனை நான் நம்புறேன் ஜீவா உறுதியாக கூற, இதற்குள் அங்கு வந்திருந்த குமரன் ஹரிஷ் செய்வதை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவனுடைய முகத்தில் இன்னும் பயம் மிச்சம் இருந்தது. அந்த முதியவரின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக, அவரது மூச்சு சீராக வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் ஹரிஷின் டேலண்டை கண்டு வியந்து போனார்கள். இந்த பையனை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் இவனை பார்த்தா அப்படி தெரியலையே ஒருவர் சொல்ல, மற்றவர்களும் வேகமாக தலையாட்டினார்கள். அதை பார்த்து கோகுலுக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. உங்கள் தாத்தா இப்போ நல்லா இருக்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா போதும் ஹரிஷ் ஒரு சிரிப்போடு சொல்ல, அந்த பெண் நன்றியோடு அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் கண்டிப்பாக பதிலுக்கு ஏதாவது செய்வேன் என்றவள் தன்னுடைய தாத்தாவை கைத்தாங்கலாக பிடித்தபடி வெளியில் நிறுத்தியிருந்த காருக்கு சென்றாள். உதவிக்கு வந்தவர்களையும் கை நீட்டி தடுத்து விட்டாள். அவளுடைய நடவடிக்கைகள் ஹரிஷின் கண்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. இது ஏதோ லக்கில் நடந்துருச்சு, அதுக்கு போய் எல்லாரும் ஓவரா பண்ணிக்கிறாங்க. கோகுல் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் ஏதோ சொல்ல, முன்பு ஹரிஷ் செய்ய நினைத்ததை இப்போது ஜீவா செய்தான். சுத்தமாக பொறுமை இழந்தவன் கோகுலை ஓங்கி ஒரு அறை வைத்தான். இனியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஜீவா கண்களை உருட்டி மிரட்ட, கன்னத்தில் கை வைத்திருந்த கோகுல் பேந்த பேந்த முழித்தான். அதை பார்த்த அக்ஷராவிற்கு சட்டென்று சிரிப்பு வர கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டாள். அதே நேரத்தில் இவனை போய் தனக்கு மாப்பிள்ளையாக பார்த்திருக்கும் அப்பாவை நினைத்து மனதிற்குள் நொந்தவள், கோகுல், நீ ஒரு முட்டாள்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை திரும்ப திரும்ப நிரூபிக்காத என்று அடிக்குரலில் சீறினாள். அப்போது ஜீவாவின் கைகளை பிடித்து அவனை தடுத்த திவ்யா, ஜீவா, கண்ட்ரோல் யோர் செல்ஃப், அவன்தான் புரியாமல் ஏதோ பண்ணுறான்னா,
நீயும் அவனோட தரத்துக்கு உன்னை இறக்கிக்காத என்று சொன்னாள். அவளுக்கு கோகுலை பார்த்து எரிச்சலாக வந்தது. என் ஒய்ஃப் சொல்கிறதால இந்த தடவை உன்னை விடுறேன். இன்னொரு தடவை ஹரிஷை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினேன்னா கண்டிப்பாக என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்புறம் அந்த நாள் தான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். ஜீவா ஆத்திரம் அடங்காமல் கூறினான். ஜீவாவின் ஆவேசத்தை பார்த்து கோகுல் பயத்துடன் பின்வாங்க ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் அந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தான். கோகுல் மாதிரியான முட்டாள்களை சமாளிக்க ஜீவாவின் முரட்டுத்தனம்தான் சரி என்று அவன் நினைத்தான். அப்போது அங்கு வந்த குமரன், சாரி ஹரிஷ், உங்களை புரிஞ்சுக்காம பேசினதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஓகேனா நாம் 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா என்று கைகளை நீட்ட ஹரிஷும் சந்தோஷமாக அதை பற்றி கொண்டான். அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன நீங்கள் வாங்கலாம் என்று ஹரிஷும் சகஜமாக பேச 2 பேரும் பொதுவான விஷயங்களை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஜீவாவைப் போலவே குமரனிடமும் அவனால் ஈஸியாக பழக முடிந்தது. அப்பொழுது மெதுவாக, குமரன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு ஒரு ஐடி கார்டு காமிச்ச உடனே நீ ஏன் அவ்வளோ ஷாக்கான? அப்படி அதில் என்ன இருந்துச்சு? ஏன் கேட்குறேன்னா, அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்களாக இருந்தால் இங்கே வந்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருமே அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையே, அதுதான் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன் என்று ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்க குமரன் வேகமாக சுற்றும் முற்றும் பார்த்தான். ஹரிஷின் கையை பிடித்தவன் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவனை அந்த ஹாலின் மூலைக்கு அழைத்து போனான். ஹரிஷ், இதை நான் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது எனக்கே ஆபத்தாக முடியலாம். இருந்தாலும் எனக்கு நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. அதோட இதை நீயும் தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். குமரன் பெரிய அளவில் பில்டப் செய்ய ஹரிஷின் ஆர்வம் அதிகரித்தது. மீண்டும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்து குரலை தாழ்த்தி கொண்ட குமரன், அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்வேர்ல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்கள மெரியட்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. பொதுவாகவே அவங்க இந்த ஹெர்பல் மெடிசன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க என்று சொன்னான். ஆமாம், நான் கூட இந்த கேங்கை பற்றி எதுலேயோ படிச்சிருக்கேன். பட் அவங்க நீங்கள் பயப்படுற அளவுக்கு பயங்கரமானவங்கன்னு எனக்கு தெரியாது. பதிலுக்கு சொன்ன ஹரிஷின் குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. ஹரிஷ், இதுக்கு மேலே என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதுலேயும் இவங்க 2 பேரும் அந்த குரூப்பில் சாதாரண மெம்பர்ஸாக தெரியல. ஒரு படபடப்புடன் சொன்ன குமரன் கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். ஆனால் குமரன், பொதுவாக அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ் இந்த மாதிரி ஐடி கார்டெல்லாம் பேக்கில் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஏதாவது ரகசியமான சிம்பிள் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் யாராவது அந்த பொண்ணோட ஐடி கார்டை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடாது? ஹரிஷ் யோசனையோடு கேட்டான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆக்சுவலி அந்த ஐடி கார்டே அவங்களோட ரகசிய கோடுபாடு தான். அது ஒரு ஹெர்பல் மெடிசன் பற்றின காலேஜோட ஐடி கார்டு. அதை வச்சு யாராலையும் அவங்கள சந்தேகப்பட முடியாது. நாங்கள் இந்த லைனில் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். குமரன் எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷுக்கு அவன் சொல்வதன் அர்த்தம் புரிந்தது. அப்புறம் ஹரிஷ், நீ இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ அந்த வயசானவரை காப்பாற்றினதுனால அவங்க உன் மேலே ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க. குமரன் கவலையுடன் சொல்ல, பயப்படாது குமரன், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஹரிஷ் அவனுக்கு சமாதானம் கூறினான். ஹரிஷின் அந்த தைரியம் குமரனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஹரிஷ், உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என் ஃபேமிலியால் முடிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு செஞ்சு தருவோம். ஹரிஷின் தோளில் தட்டி கொடுத்த குமரன் மனதார கூறினான். அவன் ஃபேமிலி என்ற வார்த்தையை சொன்னவுடன் ஹரிஷுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஞாபகம் வந்தது. என்னோட குடும்பத்தை தவிர எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. சொந்த ஃபேமிலி எனக்கு எதிரியாக நிற்கிது. ஆனால் வெளியில் இருக்கிற நண்பர்களோட லிஸ்ட்டு அதிகமாயிட்டே போகுது. இதுக்கு நான் வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதற்குள் ஜீவாவும் அங்கே வர ஏலம் முடியும் வரை 3 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது குமரன் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அழைத்து அவனுடைய காதில் ஏதோ சொல்ல கொஞ்ச நேரத்தில் அந்த அசிஸ்டண்ட் ஒரு பாக்ஸை கொண்டு வந்து குமரனின் கையில் கொடுத்தான். ஹரிஷ், இதை உனக்காக தான் கொண்டு வர சொன்னேன். கண்டிப்பாக நீ இதை வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் என்று வற்புறுத்தி அவனுடைய கைகளில் திணிக்க ஹரிஷ் சின்ன சங்கடத்துடன் அதை வாங்கி கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் குமரன். நான் செஞ்ச உதவிக்காக இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை நான் வாங்கிக்கிறேன் சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு பழங்கால கடிகாரம் இருந்தது. தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த கடிகாரம் மூடியெல்லாம் போட்டு பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. அதன் முனையில் ஒரு மெலிதான செயின் பிணைக்கப்பட்டிருக்க தேவைப்பட்டால் அதை கழுத்திலும் போட்டுக்கொள்ளலாம் என்பது புரிந்தது. இது ரொம்ப அழகாக இருக்குது குமரன். எனக்கு இந்த மாதிரியான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம்.
அதனால தான் இன்றைக்கி இங்கே ஏலத்துக்கே வந்தேன். ஹரிஷ் உற்சாகமாக சொல்ல அதை கேட்ட குமரனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது ஹரிஷுக்கு கார் ஷெட்டில் இருந்து ஃபோன் வந்தது. அவனுடைய காரை சரி செய்து விட்டதாக அவர்கள் கூற அவன் இருக்கும் அட்ரஸை சொல்லிக்கொண்டு வந்துவிடச் சொன்னான். வரும்போது நிக்கிதாவின் காரில் வந்ததால் போகும்போது தன்னுடைய காரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான். திவ்யாவை அழைத்து கொண்டு கிளம்பிய ஜீவா ஹரிஷையும் உடன் வரச் சொல்லி அழைக்க ஹரிஷ் கார் வரும் விஷயத்தை சொல்லி அவனை போகச் சொன்னான். கொஞ்ச நேரத்தில் காரை கொண்டு வந்து விட்ட ஆள் அவனிடம் சாவியை கொடுத்து விட்டு கிளம்ப ஹரிஷ் அந்த காருக்கு அருகில் போனான். அவன் காரில் ஏறப்போவதை பார்த்த கோகுல், இது உன்னோட ஒய்ஃப் கார் தானே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல என்று மீண்டும் அவனை வம்பிழுத்தான். இது என்னோட ஒய்ஃப் காராக இருந்தாலுமே நான் அதுக்காக வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹஸ்பண்டோட காரை ஓட்டிட்டு போகிறதுக்கு எனக்காவது ஒய்ஃப் ஃபீல் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் நாங்கள் மட்டும் எதுக்காக சங்கடப்படணும்? ஆனால் ரியலி சாரி, இது என்னோட சொந்த காரு. இது சின்ன காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுவே எனக்கு போதும். ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல அங்கிருந்த மற்றவர்களின் கவனத்தை அது ஈர்த்தது. ஒரு இம்போர்ட்டட் ஸ்போர்ட்ஸ் காரை சின்னது என்று சாதாரணமாக சொல்லும் அவனை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதன் விலை எப்படியும் சில கோடிகளாவது இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். நீ என்ன பெரிய பணக்கார மாதிரியே பேசுகிற? அப்படி பெரிய இவனாக இருந்திருந்தா இந்த ஏலத்தில் எதையாவது வாங்கியிருக்கலாம்ல? கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷ் அவனை அலட்சியமாக பார்த்தான். அப்படி பொய்யா சீன் போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொல்லப்போனால் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு என்னை சுற்றி இருக்க பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அனாவசியமாக என்னை சீண்டி பார்க்காம கொஞ்சம் நகர்ந்து போ, நான் கார் எடுக்கணும். ஹரிஷ் கையை அசைக்க கோகுல் பதிலுக்கு ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அப்போது அங்கு ஓடி வந்த நிக்கிதா, ஷெட்ல இருந்து உங்கள் கார் வந்துருச்சா சார்? சரி இந்தாங்க, நீங்கள் சொன்ன அந்த ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன், நாம் கம்பெனியில் மீட் பண்ணலாம் சார் என்று சொன்னாள். அதை கேட்டு அங்கு நின்ற அக்ஷரா, உமாநாத் இருவருமே அதிர்ச்சியில் உறைய கோகுலின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது. தேங்க்ஸ் நிகிதா, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்க சொன்னேனே, வாங்கிக்கிட்டீங்களா? ஹரிஷ் கேட்க, எஸ் சார், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜுவல்லரி இருந்துச்சு, நான் அதை வாங்கிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தியானா மீடியாவுக்கு உங்களை மாதிரி ஒரு சிஇஓ கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நிகிதா சந்தோஷமாக பதில் சொன்னாள். அதை கேட்டு கோகுல் தலை சுற்றி கீழே விழாத குறைதான். இவன் எப்படி தியானா மீடியாவுக்கு சிஇஓ ஆனான் என்ற கடுப்புடன் அவன் கேட்க, குமரன் கொடுத்த கிஃப்டையும் அந்த நெக்லஸ் பாக்ஸையும் காருக்குள் வைத்த ஹரிஷ் திரும்பி காரின் டோரில் சாய்ந்து நின்றான். ஆமாம், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு வந்ததுலேருந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்க. என்ன அந்த கார்த்திக் கதாளந்து விட்டானா? நான் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாதவன், பொண்டாட்டி காசில் உட்காந்து சாப்பிட்றவன், அவங்க குடும்பத்துக்கு பிடிச்ச சாபக்கேடு, இதைத்தானே சொன்னா? நீயும் அதை அப்படியே கேட்டுட்டு வந்து இங்கே மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை கடைசியாக ஒரு தடவை வார்ன் பண்ணுறேன், இதோடு நிறுத்திக்கோ. ஏதோ என் ஃப்ரெண்டு அடித்ததால் நீ இந்த அளவுக்கு திமிரா நின்றுக்கிட்டு இருக்க. இதே நான் கை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தாங்க மாட்ட பார்த்துக்கோ. கை கட்டி நின்ற ஹரிஷ் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொன்னான். ஆனால் அவனுடைய குரலும் தோரணையும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது. அதை பார்த்து கோகுலே அரண்டு போய்விட்டான். இனிமேலாவது அடுத்தவங்கள பற்றி ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு தெரியாமல் போய் உன்னோட வேலையை பாரு. அப்போவாவது நீ ஆசைப்படுற பொண்ணு உன்னை திரும்பி பார்க்க ஒரு சான்ஸ் இருக்கு. அக்ஷராவை குறிப்பாக பார்த்த ஹரிஷ் அவனுடைய முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு காரை எடுத்தான். அதற்குள் வேகமாக அவனுக்கு பக்கத்தில் வந்த அக்ஷரா, ஹரிஷ், இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நம்ம 2 பேரும் வெளியே சாப்பிட போலாமா என்று ஆர்வமாக கேட்க, அதை கேட்டு கோகுலின் முகம் போன போக்கை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று யோசிக்கும் போதே அவனுடைய ஃபோன் அடிக்க, அதில் வந்த பெயரை பார்த்து ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான் ஹரிஷ். சாரி அக்ஷரா, எனக்கு மேலிடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கு, அதனால் இன்னைக்கு நாள் அவங்க கூட வர முடியாது. நாம் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி யோசிக்கலாம் என்று சிரித்து கொண்டே சொன்னவன் அவளுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அடுத்த நொடியே காரை சர் என்று கிளப்பினான். அவர்களை தாண்டி கொஞ்ச தூரம் வந்தவன் ஃபோனை காரின் ப்ளூடூத்துடன் கனெக்ட் செய்தான். என்ன, ஒரு வழியாக மேடம் கால் பண்ணிட்டீங்க போல, என் மேலே இருந்த கோபலாம் தீந்துருச்சா? விசில் அடித்து கொண்டே உல்லாசமாக கேட்டவனுக்கு எதிர்பக்கம் இருந்து மௌனம்தான் பதிலாக வந்தது. என்ன பேபி, என் கூட பேச மாட்டியா? ஹரிஷ் ஒரு மாதிரி ஏக்கத்துடன் கேட்க மறுமுனையில் விசும்பும் சத்தம் கேட்டது. உண்மையில் ஹரிஷுக்கு சந்தனா மீது பெரிதாக எந்த கோபமும் இல்லை. அவளுடைய மனநிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவளே புரிந்து கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாட்களாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான். சும்மாவே சந்தனாவை அவ்வளவு நேசிப்பவனால்
அவள் அழுதால் தாங்க முடியுமா? பேபி அழுறியா? ப்ளீஸ் அதை மட்டும் செய்யாத. இன்னும் கோவம் இருந்தா என்னை 2 திட்டு சேர்த்து கூட திட்டு, நான் கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு அழுதுனா சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாது பேபி. ஹரிஷ் உணர்ச்சி பூர்வமாக சொல்ல, இப்போ மட்டும் நல்லா பேசு. பொண்டாட்டியை விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ் ஏதாவது பண்ணியா? அட்லீஸ்ட் நான் எங்கே போனேனாவது தெரிஞ்சுக்கிட்டியா? போனவ அப்படியே தொலைஞ்சு போகட்டுன்னு தானே விட்டுட்டேன். சந்தனா தேம்பிக் கொண்டே சின்ன பிள்ளை போல கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது.